வீடு தானா? பாத்துட்டீங்கல்ல? சரி கிளம்புங்கப்பா, ஜோ வந்துட போறான். சீக்கிரம் சீக்கிரம். ஏய், எங்க போறீங்க? பார்த்தது போதும், வாங்க வாங்க. ஒரு மீது அதுவா? வந்துருமா? சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? போலாம் ப்ளீஸ். அது சானியோட ரூம்னா பக்கத்துல இருக்க ஜோட ரூமா இருக்கும். போயிடுங்கப்பா ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்றேன்ல. வந்துட்டியா சானியா? சீக்கிரமா வந்துட்ட? ஆமா ஆண்டி. வா, வெளியிலே நிக்கிற. இல்ல பரவாயில்ல ஆண்டி. ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஹலோ ஆண்டி. நீ லேடி காக்கா தானே? ஆமா. அன்னைக்கு பீட்சா. நான் தான். தேங்க் யூ ஆண்டி. ஆமா, நீ ரிலே ரேஸ்ல ஓடுன ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, அது நான் தான் ஆண்டி. நான் எங்க இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தாங்க. அதான் பாத்துட்டாங்கல்ல, உடனே போயிடுவாங்க இல்ல? கிளம்புங்க. அவங்களே போக சொல்ற. உள்ள வாங்க. என்ன? ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணி தரேன், சாப்பிட்டு போலாம். உள்ள வாங்க. ஆண்டி பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. அவ்வளவு காமெடியா இருக்கா? ஓ, நீயும் வந்துட்டியா? அண்ணா, ஸ்கூல்ல இன்சல்ட் பண்ணது இல்லாம வீட்லயும் கண்டினியூ பண்றியா? அது வந்து ஸ்கூல்ல நடந்த விஷயம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இது என்ன உன் வீடுன்னு நினைச்சியா? நான் தான் இவங்கள வீட்டுக்கு வர சொன்னேன். கெஸ்ட் வீட்டுக்கு கூப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லையே. அவங்க என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் பார்க்க உங்க அம்மா மாதிரி இல்லையா, அக்கா மாதிரி இருக்கேனா. இங்க பாரு சானியா, என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. என் விஷயத்துல தலையிடாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, நீ ரொம்ப எல்லையை மீறி போற. எதுக்கிட்ட அவள அனாவசியமா திட்டுற? உங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்தது நான் தான், அது அந்த புக்ல வச்சதையும் நான் தான். அவள எதுக்கு அனாவசியமா திட்டிட்டு இருக்க? என்னமா நீங்களும் அந்த பிளாக உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன? என் ஹாபீஸ்ல இன்டர்ஃபியர் ஆக உனக்கு எந்த உரிமையும் இல்ல. பெத்த பையனை அசிங்கப்படுத்துறது தான் உங்களோட ஹாபியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பதான் அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ரூமர்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் கோவப்படுற? சரி ஆண்டி, நாங்க கிளம்புறோம். ஆமா, நாங்க கிளம்புறோம். டின்னர் சாப்பிட்டு போலாம். இருங்கம்மா, இப்பவே ஏன் அவசரப்பட்டு கிளம்புறீங்க? பரவாயில்ல ஆண்டி, நாங்க சீக்கிரம் போகணும். என்ன அவசரம்? சாப்பிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. நாங்க இந்த வீக்கெண்ட் பீச்சுக்கு போலான்னு இருக்கோம். நீங்க எல்லாரும் வரீங்களா? நம்மள சேர்ந்து போலாம். இந்த வீக்கெண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீ சும்மா இரு. நான் தான் பிளான சேஞ்ச் பண்ணேன். ஐயோ, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க ஸ்விம் சூட் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். மத்த எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சதா? ப்ளீஸ் ப்ளீஸ் பா, என்ன ரீசன்லாம் கேட்காதீங்கப்பா. எனக்கு தயவு செஞ்சு நீங்க உதவி பண்ணி தான் ஆகணும். ஏன் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லப்பா. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ, சந்தோஷம். ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படுது? 1000 வேணும்ப்பா. இல்ல 2000 வேணும். இல்ல 3000 வேணும். எனக்கு 3000 வேணும். 3000? ஆமா.
நீங்க என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்துல இருந்து எனக்கு இதை அட்வான்ஸா கொடுங்கப்பா. 3000 கொடுங்க போதும். 3000 போதுமா? ஆமாப்பா, எனக்கு அவ்வளவு பணம் போதும்பா. சரி, நான் உடனே அனுப்புறேன். உண்மையாவா? தேங்க் யூ வெரி மச் பா, தேங்க் யூ வெரி மச். ஆமா, 3000 ஓன்ஸ் மட்டும் வச்சுட்டு என்னடா பண்ண போற? அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, என்னது 3000 ஓனா? அப்பா நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நீதான்டா விளையாடுற. பணத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சா இப்படி பேசுவியா? முட்டாள். பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? உன்னோட உதவாக்குற செலவுக்கெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாது. அனாவசியமா ஊர் சுத்துறதை விட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு கேட்டுச்சா? என்கிட்ட பணம்னு ஒண்ணு இருந்தாதான் என்னோட காதல காப்பாத்திக்க முடியும்பா. யாராவது தூக்கத்தை கெடுக்கிறது? யார் நீ? கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி போய் புலம்புறியா? இது நான் ஓய்வு எடுக்கிற இடம், புரிஞ்சுக்க. என்ன என்ன நாத்தம் இது? காதல்ன்ற சக்தியால எப்படி இந்த உலகத்தை அழகா பாக்குறதுன்றத கத்துக்க. என்னது? காதலுக்கு அர்த்தம் என்னங்கறத நீ சரியா புரிஞ்சுக்காதனால தான் இப்படி தனியா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த காலத்து இளைஞர்கள் எதுக்குமே அஞ்சக்கூடாது. எல்லாத்தையும் தைரியமா எதிர்த்து போராடணும். என்னுடைய குருநாதர் இளைஞர் சமுதாயத்துக்கு சொன்ன அறிவுரையை நீ கேட்கலையா? என்னது? நீ என்ன சொல்ற? என் குருநாதருடைய காதலை பத்தி தெரியுமா? நான் எதை இழக்க வேணாலும் தயாரா இருக்கேன், ஆனா காதலை மட்டும் இழக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையா காதலிச்சா மட்டும்தான் உன்னால அதை அடைய முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமா, ஹே ஜிம்மி, இதுக்கு மேலே உன்னோட காதலை நீ மறைச்சிட்டு இருக்காத. இது வரைக்கும் நீ உன்னோட காதலை எதுக்காக சானியா கிட்ட சொல்லாம இருக்கிறேன்னு சொல்லு. ஒருவேளை உன் மனசுல இருக்கிறத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல? உலகத்துல எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் என்னோட காதலை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொல்றத கேர்ஃபுல்லா கேளு. என் வாழ்க்கையில பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியுமா? உன்ன மாதிரி சுத்தமா அறிவே இல்லாதவங்க சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம, மத்தவங்க மனநல புரிஞ்சுக்காம, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. இதை இன்னொரு தடவை என்ன சொல்ல வைக்காத. உண்மையிலே உனக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா அப்படி நடந்துக்காத. இந்த லெட்டர் விஷயத்துல எல்லாரும் முன்னாடி அவன் திட்டினப்ப கூட இந்த மாதிரி அழுததே இல்ல. இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஐம் ஃபைன். அவன் மேலயும் எந்த தப்பும் இல்ல. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நான் அவன் இடத்துல இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். கண்டிப்பா இது அவனுக்கு ஷாக்கா தானே இருந்திருக்கும். ஓகே, நான் வச்சிடுறேன். சானியா, சானியா நீதானா? முட்டாள்தனமான பொண்ணுங்கன்னா எனக்கு பிடிக்காது. 언제부터였는지 너를 본 순간부터
기분이 좀마다 네가 자꾸 생각나 너는 뭘 하는지 지금 어디 있는지 Thank you. Oh baby 이리저리 보아도 이것저것 다 줘도 네가 자꾸 맘에 들어 미칠 것 같아 이런 내 맘 아는지 உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீ ரொம்ப எல்லையை மீறி போற. 옆에서 나만 보며 지켜봐줄래 친구로 지내긴 너를 너무 사랑하니까 사랑한단 그 한마디 지금 해줄래 매일 사랑해 나만 사랑해 키스해줄래 இது எப்படி இருக்கு? ரொம்ப கியூட்டா இருக்கு. எலிசபெத் ராணி மாதிரி இருக்க. ஹலோ. சீக்கிரம் இங்க வாடா. நான் ரெடி ஆயிட்டேன். நம்ம கிளம்பலாம் வாங்க. அப்படியா? நாம எல்லாரும் கிளம்பலாமா? நீ ஏன் பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா போய் ரெடி ஆகு. நம்ம கிளம்பலாம். கிளம்பணுமா? எங்க? நாங்க எல்லாரும் 2 டேஸ்க்கு கேம்பிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நாம எங்க போறோம்? ஆட்டோ கேம்பிங்க்கு. என்ன? அம்மா ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நீ 2 நாளைக்கு வர மாட்டேன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ணா என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. கார்ல பிடிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரமா வெளியே வாடா. இத விட்டா உனக்கு வேற வழியே இல்ல. சீக்கிரம் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா. ஸ்விம்மிங் கேப் எடுத்துக்கிட்டேன். அம்மா உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியல. யார் வந்திருக்கீங்க? தானியா நம்ம கூட இந்த பொண்ணும் வரலாம். ஹலோ நானும் வரேன். என்னது இவ்வளமா? ஹேய் என்னாச்சு இவங்க 3 பேரும் ஏன் இன்னும் வரல? எனக்கு என்ன தெரியும்? என் தலையே வெடிக்குது. குட் மார்னிங். லெசன் ஆரம்பிக்கலாமா? டீச்சர் சானியா இன்னும் வரல. கோமினாவும் வரல. ஜூரியும் வரல. வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமே. அவங்க எல்லாரும் சேர்ந்து பீச் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. என்னது ட்ரிப்புக்கு போயிருக்காங்களா? என்ன டீச்சர் இது? காலம் எப்படி கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. 3 பொண்ணுங்களை தனியா எப்படி பீச்சுக்கு போக விடலாம்? அவங்க மட்டும் தனியா போல தம்பி. ஜோ ஃபேமிலியோட சேர்ந்து போயிருக்காங்க. என்னது ஜோ கூட போயிருக்கானா? இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியலையே. அவங்க இப்ப பீச்சுக்கு வேற கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. 2 நாள் வரை அங்கேயே இருக்க போறாங்களா? என்னால பொறுத்துக்கவே முடியலையே. எப்படியாவது அங்க போறதுக்கு காசு புரட்டி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப என்னடா டைம் ஆகுது? இதுதான் ஸ்கூலுக்கு வர நேரமா? இல்ல சார் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையா? கிளம்புறியா? பிரின்சிபால் சார் என்னோட ஆன்ட்டிக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வந்தது. என்னால தாங்க முடியல. நான் போயே ஆகணும். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாகணும். அப்படியா? சரி சரி, நீ உடனே கிளம்புப்பா. அதான் அங்க எப்படி போறதுன்னு தான் தெரியல. சீக்கிரம் வர நாங்க போயாகணும். ஆனா என்கிட்ட பணமே இல்ல. அங்க போறதுக்கு உங்க வண்டி எனக்கு தரீங்களா? என்ன இந்த வண்டியா? ஆமா, அவங்க வேற ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் முதல்ல நான் என்னோட ஆன்ட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஆக்டிங்க பார்த்து அவர் ஏமாந்து போயிட்டாரு. சோனியா நான் இத வந்துட்டே இருக்கேன். எல்லாரும் கையை தூக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? பாக்க எவ்வளவு அழகா இருக்காங்க. கிளம்ப வேண்டியதுதான். 1 minute please. என்ன? நாங்க புதுசா ஒரு கேம் ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம். சரி. கண்டிப்பா நீங்க வரணும். ஆனா நான் ஒரு ஸ்டூடண்ட். யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ்லாம் எங்க ஷாப்ல வந்து விளையாடுறாங்க. நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா? அப்படியா? ரொம்ப நன்றி. மறக்காம வரணும். என்னது இது? பேலஸ் மசாஜா? இது எப்படிப்பட்ட இடம்? அவங்க என்கிட்ட போய் சொல்லிருக்காங்க.
நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போக மாட்டேன். என்னைய ஏமாத்தி வர வைக்க பாக்குறீங்களா? கிளம்ப வேண்டியதுதான். ஜோ, தர்பூசணி சாப்பிடுறியா? நான் அதை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா தர்பூசணி மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா நான் வாங்கி இருக்கிறது தேன் மாதிரி இனிக்கும் தெரியுமா? தர்பூசணியோட ருசி தர்பூசணி மாதிரி தான் இருக்கும். தேன் மாதிரி இனிச்சா அது தர்பூசணின்னு சொல்லுவாங்களா, தேன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நாங்க எல்லாரும் ட்ரிப் போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அது சும்மா நானே கெஸ் பண்ணிட்டு வந்தேன். முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது ஸ்விம் சூட், அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ட்ரையர், வால்யூம் கோம், அப்புறம் வேற என்ன? ஸ்விம் சூட் இருக்கா? லாஸ்ட் இயர் பார்த்தல்ல? ஆமால. ஓ, கரோக்கே மெஷின் கூட இருக்கா? நம்ம ஏன் பாட்டு பாடிக்கிட்டே போக கூடாது? உனக்கு இது டூர் பஸ் மாதிரி தெரியுதா? பாட்டு எதுக்கு பாடணும்? அப்படின்னா வேர்ட் கேம் விளையாடலாமா? வேர்ட் கேம் விளையாடுறதா சைல்டிஷா இருக்கு. ஆமா, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். சானியா, உன்னோட சஜஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நாம 4 syllables idioms விளையாடலாம். கோமினா, ஸ்டார்ட் பண்ணு. நானா? எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி ஸ்டார்ட் பண்றதுனா அது ரேபிட் ஃபயர் क्वेश्चन கேக்கலாம். கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேம்மா. சொல்றேன்டா. இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னா, யாராவது क्वेश्चन கேட்டா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம உடனே பதில் சொல்லணும். ரொம்ப சைல்டிஷா இருக்குமா? எங்க நீ ஸ்டார்ட் பண்ணு. என்டர்டெயின்மென்ட். ஜோ, நான் விளையாடுறேன்னு சொல்லவே இல்லையே. 1 2 அது கொஸ்டின் என்னன்னு கேட்கலையே. தப்பான ஆன்சர். உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? அவன் தான் क्वेश्चन கேட்கலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு சிரிக்கிற? என்டர்டெயின்மென்ட்னா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். ஓ, நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான். உங்களுக்கு தெரியுமா? மொழிய பாரு. 1 2 3 3 idiots. ஏய், நீ ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது क्वेश्चन கேளு சீக்கிரம். क्वेश्चन 2 ஜேல ஸ்டார்ட் ஆகுற பேரை சொல்லு. ஜே 1. ஒரு நிமிஷம் இரு. ஜேல என்ன ஸ்டார்ட் ஆகும்? என்ன ஜேவா 2 3. கண்டுபிடிச்சிட்டேன் ஜோ. என் பேரு ஜெபம் பண்றதுக்காக தான் இந்த ஓட் கேமே விளையாட சொன்னியா? அட இல்ல, நீ அப்படி நினைக்கிற. ஆன்சர் தெரியல அதான். 너와 결혼하고 싶어. 너와 키스하고 싶어. 너의 맘을 뺏고 싶어. 내 맘을 받아줘. 장난스런 kiss. இது ஒன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த தொப்பி ரொம்ப அழகா இருக்கு. வாங்க வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் வந்து ஜூஸ் குடிங்க. ஓகே. என்னம்மா, நீ ஏன் ஸ்விம் சூட் போட்டுக்கல? இந்த ட்ரெஸ்ல அவ ரொம்ப அழகா இருக்கா. ஸ்கூல் போற பொண்ணுங்க சிம்பிளா இருந்தாதான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னது அது சானியா? ஸ்விம் ஃப்ளோட்டரை வச்சுதான் நீ ஸ்விம் பண்ண போறியா? ஆமா, எனக்கு தான் ஸ்விம்மிங் சரியா தெரியாதே. என்ன ஜோ, சானியா எப்படி இருக்கா? அழகா இருக்கால? ரொம்ப சிம்பிளாவும் இருக்கா. லூசு மாதிரி இருக்கா. உன்கிட்ட போய் கேட்ட பாரு. சானியா, நீதான் ரொம்ப அழகா ஆமா, இருக்க. ஊருக்கே பற்று போல இருக்கு. நான் மறந்துட்டேன். இதா உனக்கு இது தேவைப்படும். என்னது? சாக்ஸா? அவன் எதுக்காக இதை உனக்கு கொடுத்தான்? இது சாக்ஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு இவன் ஒரு வழி பண்ணலன்னா என் பேரு
சானியா இல்ல. சானியா, சானியா எவ்வளவு சில்லறை கிடைச்சது? ஏய். ஏய் சானியா, என்ன அங்க விட இங்க சில்லறை ஜாஸ்தியா கிடைச்சதா என்ன? ஏய். ஆ. ஏன் இப்படி மக்கார் பண்ற? ஏய் உன்னதான் சீக்கிரம் போ. ஏய் சீக்கிரம் போ. போ போ. அட திடீர்னு இதுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பேட்டரி கிட்டரி காலியா இருக்குமோ? எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேற. ஒருவேளை பெட்ரோல் தீர்ந்துருக்குமோ? நான் இப்ப என்ன பண்றது? என்கிட்ட பணமும் இல்லையே. ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப தெரியும் என்னாச்சுன்னு. அப்படிதான் அப்படிதான். பெட்ரோல் இருக்கா இல்லையா? இருட்டா இருக்கு, உள்ள ஒண்ணுமே தெரியலையே. அட எங்க பாருடா, இவ்ளோ சூப்பரா இருக்கு. இதை யூஸ் பண்ணலாம். இப்ப நான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். விழுந்துருச்சு. அப்பா என்ன இது? எங்க இருந்து விழுந்துச்சு? தெரியலையேப்பா. ஒருவேளை வானத்திலிருந்து விழுந்திருக்குமோ? ஓகே, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். எடுத்துட்டியா? காட்டு. யாரையாவது கூப்பிட்டு நம்ம 3 பேரையும் போட்டோ எடுக்க சொல்லலாமா? ஆமாப்பா, எடுத்துக்கலாம். பாரு, நீ கூட கியூட்டா இருக்க. என்ன ஜோனோ? அண்ணா. சூப்பரா கேட்ச் பிடிச்சேன். உங்களை பாரு, எப்படி வெக்கமே இல்லாம அவன் பின்னாடி சுத்திட்டே இருக்கான்னு. போயிட்டாங்க. பாய் பாய் பாய். பசங்களா வந்து தர்பூசணி சாப்பிடுங்க. ஆண்டி நம்மள தான் கூப்பிடுறாங்க. தானியா சீக்கிரம் வா. ஹே வாட்டர்மெலன்ஸ் ஆண்டி, சீக்கிரம் வா. ஹே இடியட். என்ன மரியாதையவே கூப்பிட தெரியாதா? இடியட். நீ ஒரு ஃபில்டர் பண்ண இடியட். ஏய் மரியாதை நில்லு. ஜூனோ நில்லு. இடியட். என்ன அப்படி கூப்பிடவே சொன்னல? திரும்ப கூப்பிடுறியா? இடியட். சொல்லிக்கிட்டே இருக்க. இடியட். திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிடுறியா? என்ன பண்றேன்னு பாரு. ஜூனோ நில்லு. என்ன நின்னுட்ட? வா அது புடி. ஓ சாரி, உனக்கு ஸ்விமிங் தெரியாதுல? ஏய் உனக்கு தைரியம் தான் இங்க வாடா பாப்போம். ஏய் சும்மா ஆக்ட் பண்ணாத. நீ என்னதான் நடிச்சாலும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். எனக்கு பாத்து உண்மையாவே மூழ்குறானா? ஜூனோ ஜூனோ சீக்கிரம் வாங்க. ஜூனோ தண்ணில மூழ்கிட்டு இருக்கா. யாராவது காப்பாத்துங்க சீக்கிரம். அப்பா வந்து தர்பூசணி சாப்பிட கூப்பிட்டா இன்னும் தண்ணியில என்ன விளையாடிட்டு இருக்காங்க? 2 பேரும் ஒரே ஏஜ் பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வயசுல வேற எப்படி இருப்பாங்க? ரேசி ரொம்ப தாகம் எடுக்குதுமா.
கொஞ்சம் தர்பூசணி கொண்டாங்க கூட. எனக்கு தாகமா தான் இருக்கு. இது வரை இருங்க. எங்க வாய் தருங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. ம். ஐயோ, அவங்க மூழ்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போங்க. போய் அவங்களை காப்பாத்துங்க. சானியா, போங்க அங்கிள். என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் எழுந்திருங்க. எந்திரிக்க முடியலையே. சீக்கிரம் போங்க. சானியா. இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல? ஜுனோ, ஜுனோ இங்க பாரு. ஜுனோ, உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல? ஜுனோ. இத போத்திக்க. வாவ், ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஜோ, சானியாவுக்கு தண்ணி கொண்டு போய் கொடு. சுடு தண்ணி தான் குடிக்கணும். நான் போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இருந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இரு. என்ன? ஓ ஜோ, சீக்கிரம். இத போத்திக்கோ. இப்ப எப்படிமா இருக்க? ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியது இல்லல்ல? பயந்துட்டீங்களா? பயப்படாம. அந்த நிலைமையில உன்னை பார்த்த உடனே ஏன் இதயமே நின்னு போன மாதிரி இருந்துச்சுமா. உன்னை காப்பாத்த முடியாம நான் அந்த மணல்ல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஓகேப்பா, எங்களுக்கு தான் ஒன்னும் ஆகல. என்னம்மா சொல்ற? அந்த நிமிஷம் நான் எவ்வளவு துடிதுடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் உன்னை பார்க்கும் போது நீ தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்த. அந்த நிமிஷம் நான் நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. I'm sorryப்பா. தண்ணி வேணுமா? தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்பா. சரியான சமயத்துல நீ அவளை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்லாம் எதுக்கு அங்கிள்? தேங்க்ஸ்க்கு பதிலா உனக்கு ஒரு நல்ல டிஷ் நான் சமைச்சு தரேன். ஸ்விம்மிங் தெரியாதுல, அப்ப ஏன் குதிச்ச? வேற என்ன பண்றதா? கத்தி பார்த்தேன், யார் காதலி விடல. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம உன்னால இருக்கவே முடியாதா? உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. ஏன் திட்டிக்கிட்டே இருக்கா? நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நீ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ யாரு? என்னோட சானியா எங்க இருக்கா? முடிச்சிட்டீங்களா? ரெடிப்பா. அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு போய் டென்ட்ல படுத்துக்கிறீங்களா? ஜோனா எங்க படுத்துக்குவான்? அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால என் கூட தூங்க போறான். சரி. ஓகே பசங்களா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் மேல பெட்ல படுத்துக்கிறேன். வாவ், ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குல்ல? ஓ, நீ மேல செட்டில் ஆயிட்டியா? நீ ஏன் ஒரு மாதிரி மேல படுத்திருக்க? ஏய், இப்ப எப்படி இருக்கு?
இப்ப பரவாயில்லம்மா. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாவம், அவ மேலதான் தூங்கட்டுமே, விட்டுருங்க. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? என்ன? இப்ப வர போறியா இல்லையா? ஏய். வாவ், நீ கிட்டார் கூட வாசிப்பியா? பாடுறா. நான் உன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். சரி, அது நான் கேள்விப்பட்டேன். சானியாவை நீ காப்பாத்தினியாமே. நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? சானியாவை பார்க்க தான் நீ இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கியா? பின்ன எதுக்காகவா? நீ ஒரு ஜீனியஸ், அது மட்டும் இல்லாம அழகா இருக்கன்ற காரணத்துக்காக ரொம்ப அழட்டிக்காத. நீ எப்ப மிருகமா மாறுவன்னு தெரியாது. நான் அவ கூட இருந்து காப்பாத்த போறேன். சரி, நீயும் எங்க வீட்ல வந்து தங்கிக்க வேண்டியது தானே? அங்க ரூம் காலியா இருக்கா? ஐயோ, கடைசியா உன்னை வான் பண்றேன். என்கிட்ட இப்படி விளையாடுற வேலை வச்சுக்காத. என்ன, என் பார்வை எப்பவுமே உன் மேலதான் இருக்கும். அதனால நீ ஜாக்கிரதையாரு. என்ன புரிஞ்சுதா? சானியாவை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீ இப்படி டைரக்டா என்கிட்ட கேள்வி கேட்டினா நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றது? என்ன நடந்தாலும் நான் அவளை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட லட்சியமே. சரி, நீ தான் அவளுக்கு பொருத்தமான ஜோடி. அப்படியா? நீ நிஜமா தான் சொல்றியா? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு ஜோ. அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருக்கா? ஆமா, இது என்ன கேள்வி? பரவாயில்லப்பா, நீ சரியா தான் கணிச்சு சொல்ற. ஆனா நீதான் அவளுக்கு பொருத்தமே இல்ல. சானியாக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெறும் அட்ராக்ஷன் தான். நிச்சயமா இதெல்லாம் நினைக்காது. சரி ஜோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? சொல்லு. முடியாது. ஏன்? சரி சரி, வேணா விடு. நீ ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கும் பிடிக்காது. எனக்கு சானியா மட்டும் தான் பிடிக்கும். ஏய், ஒரு பாட்டு பாட. அட பாடு. லிஸ்ட்ல என் பேரு கமெண்ட் தெரிஞ்சா என்ன ஆக போதோ? இந்த எக்ஸாம்லயும் நம்ம கம்மி மார்க்ஸ் தான். ஆமா, நிறைய யுனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஆனா அங்கெல்லாம் நம்மளுக்கு சீட் கிடைக்கணுமே. கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு இன்னும் 2 months டைம் இருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஒரே வாரத்துல டாப் 50ங்கற பொசிஷனுக்கு வந்ததுனால திமிரா பேசுறியா? அதனால சொல்லல. இந்த வயசுல எப்பவுமே ஜாலியா விளையாடணும். பாவம், படிப்ப உங்க தலையில கட்டிட்டாங்க. ஆமா ஆண்டி, நாங்க ரொம்ப பாவம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. பசங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. புரியுதா? புரியுது. லாக் Thank you, பண்ணிக்கோ aunty. ஏய், நீங்க இத பாத்தீங்களா? அவங்களோட ஃபேஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அளவு தான் இருக்கு. சானியா, நீ தான் உன் பெட் ரெடி பண்ணியா? இல்ல, ஆண்டி தான் ரெடி பண்ணாங்க. ஓ, எந்த மாதிரி ஆண்டி? ஃப்ரெண்டோட அம்மாவை பின்ன எப்படி கூப்பிடுவாங்களா? ஏய், இங்க பாரு. என்னது அது? ஜோ கூட படிக்க வேண்டிய போர்ஷன். நம்சன் டவர் is at place with many people. 2 பேரும் கைய பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போணும். அவங்க கிட்ட ஹோல் டே பேசிக்கணுமா, அப்புறம் மேரேஜ் அவனுக்கு பண்ண இல்லையா? கொடுங்க, கொடுங்க. இந்த புக் ஃபுல்லா ஜோ பத்தியே எழுதிருக்கால. ஏய், கொடுப்பா. சானியா, ஏன் இப்படி கூச்சல் போடுற? ஏய்,
முதல் நாள் நான் ஜோவை பார்த்தப்பலாம் ரொம்ப வீக்கானவன் நினைச்சேன். ஆனா நம்ம ட்ரிப் போனதுக்கு அப்புறம் தான் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ ஆமா, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவான் போல இருக்கு. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வெக்கத்தை பாரு. உனக்கு பிடிக்கல? படிக்கிற வேலையை பாரு. First question. 1 quarter multiply by 1/8 minus. Answer என்னவா இருக்கும்? செகண்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். இது வந்து என்ன? சீக்கிரம் போ. போ. போன்னு சொல்றேன். போ. போ. போ, போ. சீக்கிரம் போ. எவ்வளவு நேரம் இப்படி நின்னுட்டு இருக்க போற? போ. புரிய இருக்குதா? டேய் ஜுனு, அத அங்க செட் பண்ண கூடாது. ரைட்ல. இங்கயா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? இல்ல. அப்படியா? ஓகே. ஹாய். இங்க என்ன வேலை உனக்கு? அது வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் தேடிட்டு இருந்தோம். ஆன்சர்ஸ் இருக்கு, ஆனா ஸ்டெப்ஸ் இல்ல. கிளம்புறியா? அட என்ன, 1 minute தான் ஆக போகுது. இல்ல 30 seconds. 30 seconds போதும். அந்த 30 செகண்ட்ஸையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன் அப்படி சொல்ற? 30 secondsல தான் எங்க ஃபியூச்சரே இருக்கு. ஏதோ கெஞ்சி கேக்குற, அதனால பண்றேன். இதுதான். இந்த கொஸ்டின்ல உனக்கு அப்படி என்ன புரியல? இந்த சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது இப்படி போதா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? எனக்கே புரியுதுன்னா பாத்துக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். போலாமே. Excuse me. Excuse me. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். தூங்க போறியா? ப்ளீஸ் இந்த கொஸ்டினையும். I'm very sorry. ஏய், 15 minutes கழிச்சு வா. இப்ப போப்பா. ஆமா, 15 minutes ஆயிடுச்சு. பயமா இருக்கு. பயப்படாம போ. கண்டிப்பா போக மாட்டேன். போ, புரியா இல்லையா?
வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு தடவை என் ரூமுக்குள்ள வர வேலை வச்சுக்காத. போதும்டா விடுறா, நல்லா இருக்க ஹேர் ஸ்டைலும் கெடுத்து விடுற. நீயாவது சொல்லேண்டி, போதும்டா. ஓ இப்படிதான் சால்வ் பண்ணணுமா? நான் கண்டிப்பா யுனிவர்சிட்டி போயிடுவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இப்படி தினமும் அவங்க கிட்ட டியூஷன் போனா நல்லா இருக்கும்ல? சரியா சொன்ன. நாங்க இந்த வீக்கெண்டும் உங்க வீட்டுக்கு வரலாமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏய் அவன் தான் பாத்தீங்கல்ல, திரும்ப வர எப்படி தைரியம் வருது? அதுவும் சரிதான். ஏய் என்னது இது? நிஜமாவா? ஹேய், இங்க என்ன நடக்குதா? எதுக்காக அவ கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சானியா क्वेश्चंस யார் சால்வ் பண்ணி கொடுத்தா? ஜோ தானே சால்வ் பண்ணி கொடுத்தான். அதான் ஒரே வீட்ல இருக்கீங்களே. இல்ல அப்படிலாம் இல்ல. ஏய் அது கொடுங்க. ஆமா இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவன் தான் சால்வ் பண்ணி கொடுத்தான். ஏன் சொல்ற? உங்களுக்கு ஏதாவது பொறாமையா இருக்கா? நீ நிஜமாவே ஜோ கூட சேர்ந்து படிக்கறியா? என்ன ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வளர்றீங்க? சானியா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? நானும் வரேன். ஏய் ஏன் இப்படி கெஞ்சறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஜிம்மி என்ன உன்னால முடிஞ்சா நாங்க யுனிவர்சிட்டி போகிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? என்னது முடிஞ்சாவா? என்ன பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேப்ப? உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. உன்னை விட மாட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பத்தி சொல்லுங்கடா, சொல்லுங்க. டேய் டேய் எங்கடா எங்கடா அப்படி நழுவுற? டேய் இருடா, நீ எங்கடா போற? டேய் ஏய் ஏய் என்னடா நீயுமா? டேய் சொன்னா கேளு. அட நீ கூட வா. போங்கடா போங்க, திரும்பி வந்துதான் ஆகணும். ஹேய் 5 4 3 கூல் கூல். ஓ அப்படியா? ஓ இங்க என்ன இத்தனை ஷூஸ் இருக்கு? யார் வந்திருப்பாங்க? ஏய் ஜோடா. ஹலோ டீச்சர். அம்மா இவங்க யார் உள்ள? அவங்க எல்லாரும் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. ப்ளீஸ் ஜோ, நாங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண. ஜோ help பண்ணு, ப்ளீஸ் daddy. சொல்லி கொடு. ப்ளீஸ் ஜோ ப்ளீஸ். சானியா, ஜோ ப்ளீஸ் சொல்லி கொடு ஜோ. சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எங்க ஓட பாக்குற? நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? உங்க அம்மா சந்தோஷப்படுறது உனக்கு பிடிக்காதா? இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? ஏய் சானியா, முன்னாடி வா. Just once. நீ திருந்தவே மாட்டியா? ஒரே ஒரு தடவை போது நாங்க எல்லாரும் பாஸ் ஆயிடுவோம். வாழ்க்கை பூரா இந்த உதவியை மறக்க மாட்டோம். நாங்களும் மறக்க மாட்டோம். ப்ளீஸ் ஜோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வாட்டரோட சர்ஃபேஸ்ல 2 kg ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம்னா 4 நியூட்டன் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள யாருக்காவது தெரியுமா? சரி நானே சொல்றேன். F = ma ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. F = ma. F னா என்ன சொல்லுங்க? ஃபோர்ஸ். M னா மாஸ். A னா ஆக்சலரேஷன். இப்போ நமக்கு வேண்டியது A. A = force and mass. 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் 4 நியூட்டன் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்னா
ஆண்டி நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் கழுவிட்டேம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? டின்னர் சாப்பிட்டு போக சொல்லிருக்கலாமே. பரவாயில்ல ஆண்டி, நீங்க அத்தனை பேருக்கும் லஞ்ச் வேற பண்ணி கொடுத்தீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் படிப்பு தேவையா? ஏய் ஜூனோ, ரொம்ப வாய் பேசுற. உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். டின்னருக்கு என்னமா சமைக்கலாம்? ஸ்வீட் அண்ட் சோர் மீட் வேண்டாம். ஜோக்கு ஸ்வீட் அண்ட் சோர் மீட்னா பிடிக்காதுல்ல. ஸ்கூல் கேண்டீன்ல கூட அதை சாப்பிட மாட்டான். ஆனா எனக்கு பிடிக்குமே. சரியா சொன்ன. அவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன்லம்மா. டயர்டா இருக்கா? பின்ன இருக்காதா? ஏய், தண்ணி குடிக்கிறியா? இது கூட சில்டா இருக்கு. வேணாம். இது போக வர்றியா? ஹெல்ப் பண்ண கூட விட மாட்டேங்கிறான். ஏய், ஹலோ. ஆமா, என்ன விஷயம்? ஐயோ, நிஜமாவா? இப்ப நான் என்ன பண்றது? சரி சரி, நான் உடனே அங்க போறேன். சீக்கிரமா போயிடுறேன். ஓ, என்ன பண்றது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. திடீர்னு எப்படி நடந்துச்சு? சீக்கிரம் போயாகணுமே, இல்லன்னா பிரச்சனை ஆயிடுமே. உங்க அப்பாவும் அங்கதான் வரப்போறாரு. என்ன நைட்டு டின்னரை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அண்ணன் வரலையா? எக்ஸாம் வருது இல்ல, அவன் படிக்கணும். எங்க வெளில போகாதீங்க, வீட்ல இருக்கணும். சீக்கிரம் வாடா. ஏறு. சாரிம்மா. பரவாயில்ல ஆண்டி. டேக் கேர். எங்க போற? வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நான் படித்தரேன். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. நீயா? ஆமா, நான் பெரிய ஷெஃபோட பொண்ணுன்னு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாளாவே பார்க்க வேண்டியது. நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஹவாயியன் லோகோமோகோ. மீட் பேட்டிய ஹாட் பேன்ல முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் மீட் சாஸ ஆட் பண்ணணும். பாதி ஃப்ரை ஆன முட்டைய அது மேல வைங்க. அப்படி வச்சா டிஷ் ரெடி. இது நல்லா இருக்கே. இப்ப பாரு ஜோ, நான் உனக்கு பெரிய ஷாக் கொடுக்க போறேன். சாப்பிடுங்க. அம்மா, இதுக்குதான் அவ்வளவு அவசரப்பட்டீங்களா? அம்மா ரொம்ப நல்லா நடிக்கிறேன்ல. பாவம் சின்ன பசங்க என் நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க. என்ன ஏது நடந்துச்சோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓ, அப்படியா? ஏய், தானே ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீங்க சரியா சொன்னீங்க. சானியா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஆனா அவ படிப்புலதான் மக்காச்சே. ஓய், என்ன நீ 4 பேருக்கு முன்னாடி இப்படி உண்மையை போட்டு உடைக்கலாமா? சாப்பிடு. அந்த போட்டோவை இந்த ஷாப் ஓபன் பண்ணும்போது எடுத்துக்கிட்டது. ஞாபகத்தமா இங்க மாட்டிருக்கேன். அப்ப சானியா 4 வயசு குழந்தையா இருந்தா.
அந்த சமயத்துல தான் சானியாவோட அம்மா எங்களை விட்டு போயிட்டா. நீங்க எதுக்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல? உங்களை மாதிரி அழகான ஒருத்தவங்க என் கண்ணில் பட்டிருந்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பேன். ஆனா ஒரு விஷயம்டா, தானியாவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தனியா இருக்கணும்ல. என்னடா நீ அதையெல்லாம் இப்ப போய் ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஆ, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க எங்க கூடவே இருக்க கூடாது? என்ன? ரொம்ப நல்ல யோசனை. அவங்க 2 பேரை மட்டும் ஏன் தனியா வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. நான் வேணும்னே அவங்க 2 பேரும் தனியா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சானியா டின்னர் ரெடி பண்ணியா இல்லையா? என்னாச்சு? சமையல் பண்றியா இல்ல வீட்டை கொளுத்துறியா? ஐம் சாரி, லைட்டா தீஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பார்த்தாலே பயமா இருக்கு. இதுக்கு என்ன பேர்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹவாயன் லொக்கோ மொக்கோ. ஹவாயின். அப்புறம் லொக்கோ மொக்கோ. இது உனக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கா? இது ரைஸ் இல்ல ரைஸ் கேக் மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு பிடிக்காதா? சானியா, இந்த கன்றாவியெல்லாம் என்ன சாப்பிட சொல்றியா? இதுல எப்ப போடணும்? முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே. வாவ், ஜோனி ரொம்ப கிரேட். ரெஸ்டாரண்ட்ல பண்ண மாதிரி இருக்கு. டேஸ்டா இருக்கு. உன்னால எப்படி சூப்பரா குக் பண்ண முடிஞ்சது? அதுவும் 30 மினிட்ஸ்லயே நீ பண்ணி முடிச்சிட்டியே. ஏன்னா எனக்கு மூளை இருக்கு. சமையல் பண்றதுக்கும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். அப்படியா? அப்படின்னா எங்க அப்பாவுக்கு மூளை இருக்குல்ல? அப்படின்னா ஜிம்மியும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ல? அவன் சூப்பரா குக் பண்ணுவான் தெரியுமா? போய் தானே சொல்ற? நிஜமாதான். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அவன் எங்களுக்காக ஸ்பைசி ரைஸ் கேக் பண்ணி கொடுத்தான். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஏய், ரைஸ் கேக்லாம் ஒரு டிஷ்ஷா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டிஷ். நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டே தெரியாதவங்களுக்கு அது பிடிக்காது. யாம் டெசர்ட் இருக்குல்ல, வெளில கிறிஸ்பியா இருந்தாலும் உள்ள ஜூசியா இருக்கும். அது பாக்கிறதுக்கு கொஞ்சம் வழுவழுப்பா இருந்தாலும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு வேற வேலை இருந்தா பாரு. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா எப்படி வயிறு ரொம்ப? என்னங்க, நூறு பேங்க் போலாமா? நூறு பேங்கா? இப்ப ரொம்ப தூக்கமா வருதுமா, வாங்க வீட்டுக்கு போலாம். 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா தூக்கம்? ப்ளீஸ்ங்க போலாங்க. நோரியா பேங்கா?
அங்க கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஓகேப்பா. நாளைக்கு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். டோன்ட் வரிப்பா. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா, நாங்க எப்பவும் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான். இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எங்க? அது எங்க போச்சு? ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போனோம். அப்புறம் மேரேஜா? அவ பாத்துற கூடாது. அவ பார்த்தா என் கதை கந்தல். இப்ப என்ன பண்றது? உனக்கு ஷாக் அடிக்க போதே. அவன் தூங்கிட்டான். அப்படிதான். குட் பாய். எங்க இருக்கு தெரியலையே. நல்லா தூங்குறான் போல இருக்கு. இருக்காது. இவன் ஒரிஜினல் வருஷன் தான் படிக்கிறானா? இங்க உனக்கு என்ன வேலை? நான் இங்க ஒண்ணு தேடிட்டு இருந்தேன். நீ சொல்றதை என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்ல இப்ப நம்ம 2 பேரை தவிர யாருமே இல்ல. நீ தேட வந்தியா? இல்ல அது बोंग जुनगु ने कहा था कि हम सब बस अभी अभी जवान हुए हैं। ये क्या कह रहे हो तुम? क्यों कह रहे हो मतलब? तुम तो इसीलिए आई थी ना? क्या? बिल्कुल नहीं। क्यों, क्या हुआ? इस वक्त घर में हम दोनों ही तो हैं। सिंजो, सिंजो क्या कर रहे हो? चुन